அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆரோக்கியம் நிகழ்ச்சி பற்றி நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்கள். நாங்கள் வாரந்தோறும் ஒவ்வொரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள், நோய் நொடிகள் பற்றி அந்தந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய வைத்திய நிபுணர்கள் மூலம் கேட்டு பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். நாங்கள் கலந்துரையாடும் இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாட காத்திருக்கிறோம். இன்று நாங்கள் கதைக்க போகும் விடயம் மாணவர்களின் மனநலம் பற்றித்தான் நாங்கள் இன்று கதைக்க காத்திருக்கிறோம். மாணவர்களின் பிரிவினர் என்று எடுக்கும்போது அவர்களுடைய பாடசாலை செல்லும் காலமானது தான் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த பாடசாலை செல்லும் காலத்தில் அவர்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக அமைந்திருப்பது அவர்களுடைய கல்வி நடவடிக்கை தான். எனவே இந்த கல்வி நடவடிக்கைகளில் எவ்வளவு ஆர்வமாக அவர்கள் படிக்க வேண்டும், அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும், அது மட்டுமல்லாமல் இந்த கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அவர்களுடைய மிகப்பெரிய உந்துகோலாக அமையும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும், இந்த மாதிரியான பொதுவான பல மனநலம் சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றித்தான் நாங்கள் இன்று கலந்துரையாட காத்திருக்கிறோம். இதனை பற்றிய இன்னும் பல விடயங்களை நமக்கு கூறுவதற்காக இன்றமோடு ஒரு வைத்திய நிபுணர் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மனநல மருத்துவரான டாக்டர் எஸ் சிவதாஸ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். புதிய ஆண்டில் கல்வியை தொடர இருப்பவர்கள் இன்னும் எவ்வளவு ஆர்வமாக படிக்க வேண்டும், இன்னும் நன்றாக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்றால் அவர்களுடைய மனநலம் எந்த மாதிரி அமைந்திருக்க வேண்டும்? முக்கியமாக இந்த மாணவர்களோட மனநலம் என்பது அவர்களுடைய உடல் நலத்திலும் பெருமளவு தங்கி இருக்கின்றது. ஆகவே ஒரு உடற்பயிற்சி செய்து கிரமமாக உடற்பயிற்சிக்கும் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், உணவு பழக்க வழக்கங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பவர்கள் ஒரு ஆரோக்கியமான மனதை கட்டி எழுப்புவதற்கு அது ஒரு அடித்தளமாக அமையலாம். ஆகவே அது மிக முக்கியமான ஒரு அடிப்படை காரணியாக கொள்ள வேண்டும். அதைவிட இந்த மனநலம் சார்ந்த விடயங்களில் நாங்கள் மிக முக்கியமாக மாணவர்களை பொறுத்தவரையில் காணப்படுற விடயம், ஒவ்வொரு மாணவ பருவத்தில் ஒவ்வொரு விடயமாக ஒவ்வொரு மனநல பிரச்சனைகளை காணப்படுகின்றன. பொதுவாக மாணவர்களிடம் காணப்படுகின்ற மிக முக்கியமான மனநல பிரச்சனையாக பதகளிப்பும் மனச்சோர்வு சார்ந்த குணங்குறிகள் பெருமளவு காணப்படுகின்ற நிலைமை இந்த மாணவர்களிடையே காணப்படுகின்றது. மாணவர்கள் அத்தகைய மனச்சோர்வு, பதகளிப்பு போன்ற மனநல பிரச்சனைகளை கையாள்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் அவர்கள் தங்களுடைய மனநிலையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். அப்படியான ஆரோக்கியமான மனநிலையை வைத்திருப்பவர்கள் நாங்கள் இலகுவில் அவர்கள் தங்களுடைய பரீட்சையிலும் சரி, அவர்களுடைய மாணவ பருவத்திலும் சரி, அவர்கள் மன ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்ட இந்த மாணவ பருவம் என்பது ஒரு மிக நீண்ட பருவம். அதில் முக்கியமாக நாங்கள் பார்த்தோம்னா ஒரு சிறு பிராயம் என்று சொல்லலாம். அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிரேட் 5 வரையும் உள்ள ஒரு மாணவர்களோட பருவ பார்த்தோம் என்றால் அவர்களிடம் மிக முக்கியமாக காணப்படுற விடயங்கள் பொதுவாக உண்டு. அவர்களுடைய கவன குவிப்பு குறைவாக இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது. அது கனகாரணங்களால் ஏற்படலாம். அடுத்தது அவர்கள் ஒரு விதமான அடம் பிடிக்கின்ற குணம் அல்லது குளப்படி அப்படி 2-3 விடயங்கள் அதிகமாக காணப்படலாம். அவருடைய பருவத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் வேறு. ஒரு கிரேட் 10க்கு பிறகு வரைக்கும் முக்கியமாக மாணவர்களோட பிரச்சனை பதகளிப்பு, மனச்சோர்வு சார்ந்து காணப்படலாம். பொதுவாக மாணவர்கள் ஆரோக்கியமான மனநிலையில் காணப்படுகின்றமை அவர்களுடைய கல்வியில் அவர்கள் தங்களுடைய திறமையை காட்டுவதிலும் அவர்களுடைய எதிர்கால கனவுகளை நிறைவு செய்வதற்கும் ஒரு மிக முக்கியமான கூறாக அமைகின்றது என்பதால் மிக குறிப்பிடுவோம். பொதுவாக டாக்டர், படிப்புன்ற ஒரு விடயத்தை எடுக்கும்போது ஒரு சில மாணவர்களுக்கு அது ரொம்பவே ஒரு பிடித்த விடயமாக இருக்கும். ஆனால் இன்னும் சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே வெறுப்பான ஒரு விடயமாக அமைந்திருக்கும். எனவே இப்படி இருப்பவர்களுக்கு அந்த படிப்பில் இன்னும் ஆர்வம் அதிகரிப்ப அல்லது அதனை விரும்பி படிப்பதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும்? பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் கல்வி முறைமை அல்லது எங்களுடைய நாட்டின் கல்வி முறைமையின் காரணமாக இந்த கற்பித்தல் முறைகள்னாலும் ஒருத்தருக்கும் பெருமளவான ஆட்களுக்கு பாடசாலையில் கல்வியை கற்பதற்கு மிக ஆர்வமாக கற்பதாக நான் நினைக்கவில்லை. அவர்கள் ஒரு தேவைக்காகவும் தங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் தான் கற்கின்றார்கள். ஆர்வமாக மாணவர்கள் கற்பிப்பதற்குரிய ஒரு புறச்சூழலோ அல்லது அதற்குரிய
கற்றல் உபகரணங்கள் கற்றல் முறைகளும் எங்கள் நாட்டில் பெருமளவு காணப்படவில்லை. என்றாலும் இந்த மாணவர்களை பொறுத்தவரையில் அந்த அந்த ஆர்வம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை காரணியாக அமைவது அந்த கருத்தூன்றல் அல்லது அந்த கவனக்குவிப்புன்றது மிக முக்கியமான விடயம். நீங்கள் அந்த கவனக்குவிப்பை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றால் கொஞ்ச நேரத்தில் அந்த விடயத்தில் நாங்கள் ஆர்வத்தை காட்டக்கூடிய நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. இந்த கவனக்குவிப்பு பிரச்சனை என்பது மாணவர்களுக்கு இப்பொழுது மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகின்றது. அதற்கு மிக முக்கியமான காரணம் பெருமளவு இந்த கவனக்கலைப்பு. இந்த கவனக்கலைப்பு என்ற விடயத்தை நாங்கள் அவதானித்தோம் என்றால் அதில் மிக முக்கியமானது இந்த ஸ்க்ரீன் டைம் என்று சொல்லுவோம். இந்த ஸ்க்ரீன் டைம் என்றது மிக முக்கியமாக ஒரு பெரிய பிரச்சனையாக மாணவர்கள் மத்தியில் காணப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் எவ்வளோ நேரம் இந்த ஸ்க்ரீன் என்ற விடயம், இப்போ ஸ்க்ரீன் என்பது தனியே தொலைக்காட்சி மட்டுமல்ல, இப்போ தொலைக்காட்சி, கம்ப்யூட்டர், இந்த டப், மற்றது மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் நாங்கள் அந்த ஸ்க்ரீன் டைம் என்று சொல்லுவோம். இந்த ஸ்க்ரீன் டைம் என்ற விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். அதுக்கான சில வழிகாட்டலுக்குரிய இதுகள் விடயங்களும் காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் மிக முக்கியமாக கவனிப்போமானால் ஸ்க்ரீன் டைமில் நாங்கள் பார்ப்போம் என்றால் சின்ன வயசு மாணவர்களை பொறுத்தவரை 2 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு பெரும்பாலும் நாங்கள் அதை நாங்கள் இல்லாமல் அதை கொடுக்கவே கூடாது. அந்த ஸ்க்ரீன் டைம்ன்றது அவர்களுக்கு தேவையே இல்லை, அவர்களுக்கு அதை நாங்கள் அனுமதிக்கவே கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் 2 வயசுலேருந்து ஒரு 6 வயசு வரையும் உள்ள ஸ்க்ரீன் டைமை பார்த்தோம்னா நாங்கள் ஒரு மேக்சிமம் நாங்கள் போகக்கூடியது ஒரு அரை மணி நேரம். 6 வயசுலேருந்து ஒரு 12 வயசு வரையும் ஸ்க்ரீன் டைமை பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தான் 12 வயசு வரை. இப்போ இந்த ஸ்க்ரீன் டைமை பற்றின ஒரு வழிகாட்டல் விடயங்கள் பலது இங்கே நாட்டில் காணப்படுது. அப்போ அவற்றை நாங்கள் மிக கவனமாக கருத்தில் கொண்டு மாணவர்களுக்குரிய அந்த ஸ்க்ரீன் டைமில் நாங்கள் கவனம் செலுத்தும் பொழுது இந்த கவன கலைப்பு மிக பெருமளவு மாணவர்களை பாதிக்காதவாறு செய்ய முடியும். டாக்டர், இந்த கவனக்கலைப்பு பற்றி கூறியிருந்தீர்கள். அதில் முக்கியமாக ஸ்க்ரீன் டைம் என்று கூறி நிறைய விடயங்களை பற்றி கூறியிருந்தீர்கள். அதில் இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாருமே இந்த கணனி உபயோகம் இல்லாமலோ அல்லது கையடக்க தொலைபேசி இல்லாமலோ இருப்பதை காண கிடைப்பது ரொம்பவே ஒரு அரிதான விடயமாக இருக்கிறது. எனவே அந்த கவனக்கலைப்பு என்ற ஒரு விடயம் வரும்போது இந்த கையடக்க தொலைபேசியிலிருந்தோ அல்லது கணனி பாவனையிலிருந்தோ எவ்வாறு அவர்கள் இல்லாமல் செய்ய முடியும்? அல்லது நிறைய பேர் அடிக்ட் ஆகியிருப்பார்கள், அதிலேயே இருப்பார்கள். எனவே அதிலிருந்து அவர்கள் விடுபட என்ன மாதிரியான விடயங்களில் ஈடுபடலாம்? நாங்கள் பொதுவாக பார்த்தோம்னால் இந்த இப்படியான விடயங்களில் இந்த அடிக்ஷன் என்று சொல்றப்ப அதுக்கு அடிமையாகிற தன்மை நாங்கள் எவ்வளவு நேரம் அந்த டைமை நாங்கள் ஸ்க்ரீனில் செலுத்துகிறோம்ன்றதெல்லாம் தங்கி இருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நாங்கள் அந்த ஸ்க்ரீன் டைமில் நாங்கள் இது தொடர்ந்து இருக்கும் பொழுது அவர்கள் அதற்கு ஒரு அடிமையாகின்ற தன்மை ஏற்படுகின்றது. எனவே தான் அது சிறு பிராயத்தில் அப்படியான சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் வழிவகுத்தோம் என்றால் அது பெரும் வளர்ந்த பின்பும் அல்லது தொடர்ச்சியாக அதன் பாதிப்பு அதிகமாக காணப்படும். எனவே தான் இந்த சிறு பிராயத்தில் இந்த மாதிரியான ஸ்க்ரீன் டைமுக்குரிய நேரத்தை மிகவும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை பெருமளவு காணப்படுகின்றது. முக்கியமாக இந்த கட்டுப்பாட்டை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு பெற்றோர்கள்தான் மிக முக்கிய காரணமாக அமைகின்றார்கள். அவர்கள் இப்படியான விடயத்தில் பிள்ளைகள் ஆர்வத்தை காட்டுவதை ஒரு பெருமையாகவும் அல்லது ஒரு நவீன கால வாழ்க்கை முறையின் ஒரு அங்கமாகவும் கொள்வதனால்தான் இது மிக அதிகரித்து காணப்படுகின்றது. அவை உதாரணமாக நாங்கள் ஒரு 5 வயது குழந்தையை எடுத்தோம் என்றால் அவர் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு அப்படியான நேரத்தை செலவழிக்கிறது என்பது ஆரோக்கியமற்றது என ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறார். அதில் மிகவும் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இல்லாவிட்டால் அவர் அதற்குரிய அடிமை நிலைக்கு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்படுகின்றது. அவை அதில் பெற்றோர்களும் தாங்கள் அதை பாவித்து கொண்டு பிள்ளைகளை பாவிக்க வேண்டாம் என்று சொல்வதும் அது ஏற்புடையதல்ல. அவை தாங்கள் அந்த பாவனையை குறைத்து மற்ற சமூக உரையாடல் அல்லது மாணவர்களோட உரையாடல் அல்லது அவர்களுடைய வீட்டு வேலைகள் செய்வதில் பங்களித்தல் இப்படி பல விடயங்களை செய்யும் பொழுது இந்த பாதிப்பு மிக குறைவாக அமைகின்றது. இதில் பெற்றோரின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது.
பொதுவாக டாக்டர் இப்போ ஒரு பாடசாலை மாணவர்கள் என்று எடுக்கும்போது வந்து ஒரு பெரிய காலகட்டமாக இருக்கிறது. அதில் வந்து சற்று வயது குறைந்தவர்கள், அதாவது வந்து குறிப்பிட்ட ஒரு 5ஆம் ஆண்டுக்கு கீழ் இருப்பவர்கள் அப்படின்றே வைத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு வந்து படிப்போடு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற மாதிரியான விளையாட்டு நடவடிக்கைகளும் கூட நிறைய ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். எனவே இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடும் போது கூட இந்த மாதிரியான கணனி பாவனையில் இருந்தோ அல்லது கையடக்க தொலைபேசி இந்த மாதிரியான பாவனைக்கு வந்து செல்லாமல் இருக்க முடியும். அது மிக முக்கியம். ஏனென்றால் எங்களுடைய அந்த நேரத்தை செலவழிக்கிறது, இப்போ உதாரணமாக எல்லா தேவைகளும் ஒரு மனிதனுக்கு பூர்த்தி ஆகின்ற போது மனிதனுக்கு ஏதாவது செய்யணும், இல்லாட்டி ஒரு சலிப்பு நிலை காணப்படும். இப்போ இந்த அதை போர்டம் என்று சொல்லுவோம். அந்த சலிப்பு நிலையில் தான் நாங்கள் பல விடயங்களை செய்கின்றோம். தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத பொழுது அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டிருப்போம். இப்போ எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்கின்ற பொழுது அப்போ இப்பொழுது மாணவர்களை பார்த்தீங்கன்னா பெற்றோர் தங்களால் இயலுமானவரை மாணவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றார்கள். அப்போ பூர்த்தி செய்த பொழுது அவர்களுடைய பொழுதுகள் வந்து சலிப்படைய தொடங்குகின்றது. அவை இந்த சலிப்படைய தொடங்கின உடனே அவர்கள் இப்படியான விடயங்களில் நாட்டம் செலுத்துகின்றனர். அப்போ இந்த சலிப்படைதலை குறைத்தல்ல மிக முக்கியமான விடயம் வந்து மற்ற விளையாட்டுகள் அல்லது அவர்கள் ஈடுபாடுடைய சில விடயங்களில் அவர்களுடைய பொழுதினை போக்குதல் என்பது மிக முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. இப்போ அந்த விடயங்களை அவர்கள் செய்யும் பொழுது அந்த விடயங்களிலும் அவர்கள் கருத்தூன்ற தலைப்படுகின்றார்கள். உதாரணமாக நாங்கள் ஒரு டிவி கேம் அப்படியான ஒரு கேமை நாங்கள் ஈடுபடும் பொழுது ஒரு எந்த நேரமுமே ஒரு மூவ் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு ஆப்ஜெக்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அந்த ஃபோக்கஸ் வந்து மூவ் பண்ணாமல் ஒரு பொருள் இருக்கும் பொழுது அந்த ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போய்விடுகின்றது. ஆனால் விளையாட்டு என்பது அப்படி இல்லை. விளையாட்டில் மூவ்மெண்ட் வந்து அதை செய்பவர் மூவ் பண்ணி கொண்டிருப்பதோடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மிக அதிகமாக காணப்படுகிறது. அந்த ஃபோக்கஸ் பண்ணுற அந்த கவனக்குவிப்பை ஏற்படுத்த நாளடைவில் அதே ஒரு பழக்கமாகி அந்த கவனக்குவிப்பு மேம்படுறதுக்கான சந்தர்ப்பம் பெருமளவில் காணப்படும். அதை மாணவர்களை அப்படியான விடயங்களில் நாங்கள் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களுடைய கவனக்குவிப்பை மேம்படுத்துகிற ஒன்றுதான் இந்த பிரச்சனைக்கான மிக முக்கியமான தீர்வாக அமைய முடியும். டாக்டர், இப்போ பொதுவாக வந்து இந்த படிப்பு விடயம் அப்படின்னு வரும்போதே வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து எப்படி இந்த படித்தது எல்லாம் வந்து ஞாபகத்தில் வைத்திருப்பது என்பது. வந்து நிறைய பேர் வந்து அந்த டைம் படிப்பார்கள், கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா மறந்துடுவார்கள். எனவே இந்த ஞாபகத்தில் வைத்துக்கொள்வதற்கு வந்து என்ன மாதிரியான விடயங்களில் ஈடுபட வேண்டும்? இப்போ பொதுவாக நாங்கள் இந்த ஞாபகத்தில் வைத்திருப்பது என்பது மிக முக்கியமாக இந்த மெமரி என்று சொல்லப்படுற நினைவு மையங்கள் அல்லது ஞாபக நிலையங்கள் என்று சொல்லலாம். அந்த மெமரி என்று சொல்லப்படுற விடயத்தில்தான் அது சேகரிக்கப்படுகின்றது. இப்போ நாங்கள் இந்த மெமரிக்கு எப்படி நாங்கள் இந்த விடயங்களை அனுப்புகின்றோம்ன்றதை நாங்கள் அறிந்து கொள்வதுதான் மிக முக்கியமான விடயம். உதாரணமாக நாங்கள் முதல் ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி சென்டர் என்று ஷார்ட் டேர்ம் மெமரி, அதாவது ஒரு குறுகிய நேர நினைவு மையம் இருக்கின்றது. இப்போ அதனைத் தொடர்ந்து நீண்டகால நினைவு மையம் இருக்குது, லாங் டேர்ம் மெமரி சென்டர். இப்போ இந்த ஆரம்பத்தில் நாங்கள் அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி சென்டரில் இருக்கிற அந்த நினைவுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் ஒரு மீளவும் நீண்ட அந்த லாங் டேர்ம் மெமரி சென்டருக்கு அனுப்பப்பட்டு அங்கே அது ஸ்டோர் பண்ணப்படணும். இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கன விடயங்கள் எங்களுடைய குறுகிய கால நினைவு மையத்தில் நிரம்பி இருக்கும். இப்போ எல்லா விடயத்தையும் நாங்கள் ஒரு நீண்ட கால நினைவு மையத்துக்கு அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பணுமென்றால் இவற்றை நாங்கள் மீள ஞாபகப்படுத்தல் அல்லது மீள நினைவுபடுத்தல், ரீகாலிங் என்று சொல்லுவோம். அதை ஞாபகப்படுத்தும் பொழுது அது நீண்ட காலம் நினைவு மையத்துக்கு செல்லுகின்றது. நீண்ட காலத்து நினைவு மையத்தில் இருப்பதை தான் நாங்கள் அந்த ஸ்டோரில் இருந்து எடுக்கக்கூடிய இருக்கு. அப்போ ஒரே விடயம் வந்து இதில் மிக முக்கியமான விடயம், இதை நாங்கள் ரீகால் பண்ணி மீள ஞாபகப்படுத்தி நீண்ட குறுகால அல்லது குறுகிய கால நினைவு மையத்திலிருந்து நீண்ட கால நினைவு மையத்துக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அடுத்தது மூளையின் ஒரு இயல்பான ஒரு நல்ல விடயம்தான் பலவற்றை மறக்கிறது இல்லாமல் மூளை மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறது. அது மறக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். மறத்தல் என்பது ஒரு சாதாரண விடயம்தான். ஆகவே இந்த மறக்க வேண்டிய விடயங்களை விட ஞாபகத்தில் இருக்கிற விடயங்களை அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளவும் வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று குறுகிய கால மையத்திலிருந்து நீண்ட கால மையத்துக்கு அந்த ஞாபக விடயத்தை கொண்டு போகிறத விட நீண்ட கால மையத்தில் இருக்கிற விடயங்களை மீள நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்வதன் மூலம் அதனை நாங்கள் தக்க வைக்க முடியும்.
இந்த மீட்டல் என்பது மிக முக்கியமான விடயமாக அமைகின்றது. அப்போ ஒவ்வொரு நேரமும் கல்வி கற்கும் பொழுது மீட்டல் என்பதை கடைசியாக அல்லது பரீட்சைக்கு கிட்டடியில் ஏற்படுத்த முடியாது. இப்போ ஒரு கொஞ்ச காலம் கொஞ்சம் ஒரு நாள் படிக்கிறதுலேயே முழு நேரமும் நாங்கள் அந்த ஒன்றை வாசித்து கொண்டு அந்த விடயதானத்தை அறிவதை விட அதில் ஒரு பகுதியில் நாங்கள் மீட்டலை ஏற்படுத்துவோம் என்றால் அல்லது மூல நினைக்கிறதை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்றால் அது நீண்டகால மையத்துக்கு செல்லவும் அது அங்கே சேகரிக்கப்படுவதற்குமான சந்தர்ப்பம் மிக அதிகமாக காணப்படும். அப்போ அதை நாங்கள் ஒரு பழக்கமாக ஒரு ஹேபிட்டாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. பொதுவாக டாக்டர் இந்த படிப்புன்ற ஒரு விடயம் வரும்போது முக்கியமாக இந்த பாடசாலை காலகட்டத்தில் தான் வந்து எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும் என்பது வந்து ஒவ்வொருவருக்குமே வந்து மாறுபட்ட ஒரு விடயமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து சொல்வார்கள் நான் வந்து ஒரு 2 மணி நேரம் தான் படிப்பேன், எல்லாமே தங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கிறபடியா. இன்னும் சிலர் வந்து நிறைய நேரமாக படித்து கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு வந்து அது மனதில் வந்து பதியாமலே தான் இருந்து கொண்டிருக்கும். எனவே ஒருவர் வந்து அன்னளவாக ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும் டாக்டர்? இது உண்மையாக என்ன குறிப்பிட்டோன்னா இந்த எவ்வளோ நேரம் படிக்கிறது என்பதை விட எப்படி படிக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. இப்போ நாங்கள் பல யோசிக்கிறது சில பேர் அனைவரும் அந்த நேரத்தில் எவ்வளோ நேரம் படிக்கிறது என்பது வந்து ஓரளவுக்கு அவசியமானதான். இப்போ நாங்கள் துப்புரவாக படிக்காமல் விட இயலாது. ஆனால் எவ்வளோ நேரம் படிக்கிறது என்பதை விட நாங்கள் எப்படி படிக்கின்றோம் என்பது மிக முக்கியமானது. இப்போ நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு எஃபிஷியண்ட்டாக படிக்கிறதுக்கு, அதாவது வினைத்திறனான கற்றல் முறைகளை மாணவர்கள் கைக்கொள்ளுதல். இப்போ நாங்கள் பொதுவாக சில பேர் இருக்கிறோம் ஒரு முழு பாடத்தையும் வாசித்து முடித்து போட்டு தான் ஒரு 3-4 மணி நேரம் படித்து விட்டேன் என்று திருப்தி அடைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில பேர் இருக்கிறோம் ஒரு பாடத்தை ஒரு கொஞ்ச நேரம் அதை படித்து அதுக்குரிய மீட்டலையும் செய்து அதுக்குரிய சிறு குறிப்பை எழுதி போட்டு அந்த பாடத்தை விட்டு மற்ற பாடத்தை படிக்கின்றார்கள். அப்பொழுது அந்த வினைத்திறனான கற்றல் என்பது மாணவர்களுக்கு மிக முக்கியமானது. உலகத்தில் பல உளவியலாளர்கள் அந்த வினைத்திறனான கற்றலுக்கு பல முறைகளை டெவலப் பண்ணி வச்சுருக்கார்கள். அப்போ அதில் இப்போ உதாரணமாக PQ3R சிஸ்டம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த PQ3R சிஸ்டம் என்று சொல்லப்படுற விடயத்தில் பார்த்துட்டோம்னால் முதல்ல அந்த ப்ரீவியூ என்று சொல்லுவார்கள். அந்த ப்ரீவியூன்றது ஒரு புத்தகத்தை மேலோட்டமாக பார்த்த பிறகு கொஷன்ஸ், PQன்றது கொஷன். அந்த கொஷன்ஸ்ன்றது கேள்விகளை கேட்டு இந்த 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 கற்றலின் தேவை என்ன, எத்தகைய கேள்விகள் வரும் என்று ஒரு மேலோட்டமாக பார்த்தேன். அப்புறம் இந்த 3Rன்றது 3R, இந்த ரீட், ரீகால், ரிவ்யூ அண்டு. அப்போ இப்படி பல வினைத்திறனான கற்றல் முறைகளை செய்யும் பொழுது கால அளவு பெரிய அளவில் முக்கியமல்ல. வினைத்திறனான கற்றல் மிக முக்கியமானது. ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு மாணவன் பிற கவனக்கலைப்புகளை தவிர்த்து ஒரு குறைந்தது ஒரு 3-4 மணித்தியாலமாவது கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவனுடைய கவன குவிப்புக்கும் சரியாக இருக்கும். மற்ற விடயங்களில் இருக்கிற தேவையற்ற நாட்டங்கள் அல்லது கவனக்கலைப்புகளை குறைப்பதற்கும் நான் நினைக்கின்றேன் குறைந்தது ஒரு 3-4 மணித்தியாலம் கட்டாயமாக கற்க வேண்டும். மற்றது பரீட்சைகள் அப்படி தேவையை பொறுத்து ஒரு கூட கற்கலாம். ஆனால் ஒரு அளவுக்கு மிஞ்சி நாங்கள் கற்கிற நேரத்தை அதிகரிக்கும் பொழுது இந்த வினைத்திறனான கற்றல் பாதிக்கப்படுகின்றது. அத்துடன் அந்த ஞாபகத்தில் வைக்கின்ற ஆற்றலும் இல்லாமல் போகின்றது. உதாரணமாக இந்த ஞாபகத்தில் ஸ்டோவ் பண்ணுறதுன்றது சேகரிப்புன்றது நித்திரையில் போது பல மாற்றங்கள் நடைபெறுகிறது. அப்போ அந்த தூக்கத்தின் பொழுது இந்த விடயங்கள் ஸ்டோவ் பண்ணப்படுற விடயங்கள் அந்த ஒரு கிரமமாக சரியான ஒழுங்கில் ஸ்டோர் பண்ண வேண்டி இருக்குது. ஆகவே அதுக்கான முக்கியமான தூக்கமும் அவசியம். ஒரு மாணவ பருவத்தில் குறைந்தது 6 மணித்தியாலமாவது நித்திர தூக்கத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு 6-7 மணித்தியாலங்கள் தூக்கம் இருக்க வேண்டும். ஒரு கற்றல் வந்து ஒரு 3-4 மணித்தியாலம் மிக குறைந்த அளவிலும் ஒரு தேவையை போட்டு அதை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஆனால் அதிலே முக்கியமாக இந்த வினைத்திறனான கற்றல் என்பது மாணவர்களுக்கு மிக முக்கியமாக வேண்டும். பொதுவாக டாக்டர் இந்த படிக்கும்போது ஒரு சில நபர்கள் வந்து இந்த காலை வேலையை வந்து அதிகமாக சூஸ் பண்ணியிருப்பார்கள். அதாவது வந்து விடிய காலையில் வந்து எழும்பி படிப்பார்கள். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வந்து அவர்களுக்கு காலையில் எழும்புறதுன்றது தான் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். ஆனால் இரவு வந்து முழுவதுமே வந்து படிக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிகாலையில் படிப்பது தான் வந்து சிறந்த ஒரு விடயமாக. உண்மையிலே இது உண்மையான கூற்று தானே டாக்டர்? இது பொதுவாக இந்த அந்தந்த நபர்களுடைய பயாலஜிக்கல் கிளாக் என்றுவார்கள். அந்த அவைகளுடைய ஒரு விதமான உயிரியல் நேரத்தை பொறுத்தது. இப்போ சில பேர் வந்து விடிய காலையில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள், சிலர் வந்து
இரவில் மிக வினைத்திறனாக இருக்கக்கூடியவர். இப்போ அவர்கள் தங்களுடைய பயாலஜிக்கல் கிளாக் என்று சொல்லப்படுற இந்த விடயத்தை பொறுத்து தான் அதை தீர்மானிக்க வேண்டும். இப்போ அந்த விடயத்தில் அவர்கள் தங்களுடைய பயாலஜிக்கல் கிளாக் என்ற விடயத்தை மிகவும் தெளிவாக விளங்கி கொண்டு அதற்கேற்ற மாதிரி தங்களுடைய கற்பதற்குரிய நேரத்தை அமைத்துக் கொள்வது மிக ஆரோக்கியமானது. ஆனால் பொதுவாக இந்த காலையை சொல்லும் பொழுது என்னென்றால், இந்த காலையில் வந்து சத்தங்கள் குறைவாகவும் அமைதியாகவும் ஒரு விதமான அமைதியான சூழல் காணப்படுகிறதால அந்த ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கவன குவிப்போட கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கூட என்பதுதான் ஒரு பொது அபிப்பிராயம். ஆனால் எல்லாமே அந்த அவருடைய பயாலஜிக்கல் கிளாக்கை பொறுத்து அமைய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. பொதுவாக டாக்டர், இந்த படிப்பென்ற ஒரு விடயம் வரும்போது இன்னொரு முக்கியமான கட்டம் தான் வந்து பரீட்சை. பரீட்சை காலம் என்று சொன்னாலே வந்து மாணவர்களுடைய வந்து பதற்றம் வந்து ரொம்பவே அதிகமாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தமும் வந்து சற்று அதிகமாகத்தான் இருக்கும். அந்த மன அழுத்தத்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து படிக்கவே மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள், நித்திரை கொள்ள மாட்டார்கள், அந்த மாதிரியான நபர்களும் இருப்பார்கள். எனவே ஒருவர் வந்து பரீட்சைக்கு தயாராகும் போது அவர்களுடைய மனநலம் வந்து எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும்? இப்பொழுது பரீட்சைக்கு ஒவ்வொருத்தருடைய கல்வி கற்கும் முறை, ஞாபகப்படுத்துகின்ற முறை, பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற முறை என்பன வேறுபட்டு காணப்படுகின்றன. சிலர் கடைசி ஒரு பரீட்சைக்கு கிட்டடியில் அவர்கள் ஒரு துரித மீட்டலை செய்து எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி கொண்டு செல்வதை ஒரு வழக்கமாக கொண்டிருப்பார்கள். சிலர் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் படித்து முடித்து விட்டு வெறுமனே மீட்டலை மட்டும் செய்து கொண்டு போயிருப்பார். அது அவர்களுடைய தெரிவுகள். ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்க வேணும், பரீட்சையை நெருங்க பதகளிப்புக்குட்படுற மாணவர்கள் சிலர் காணப்படுகின்றார்கள். அவர்கள் பரீட்சைக்கு நெருங்க அப்படியானவர்கள் தங்களுடைய பதகளிப்பு குணங்களை அல்லது பதகளிப்பை எவ்வாறு கையாளுவது என்பதில் தேர்ச்சி பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. உதாரணமாக பதகளிப்புக்கு உட்படுவர் ஒரு ஆழமான சுவாச பயிற்சியை, மூச்சு பயிற்சியை செய்து அவருடைய அந்த பதகளிப்பு குணத்தை குறைத்து கொண்டு, அல்லது உடல் தளர்வு பயிற்சிகள் அப்படியானவற்றை நாம் செய்து கொண்டு அவர்கள் தங்களை தயார்படுத்த வேண்டும். ஏனென்றால் பொதுவாக பார்த்தீர்கள், இந்த மாணவர்களுடைய அந்த வினைத்திறன் அல்லது கல்வி கற்கும் திறன் அல்லது பரீட்சையில் அவர்கள் தங்களுடைய பெர்ஃபார்ம் பண்ணுற ஆற்றலை பார்த்தோம் என்றால் அந்த பதகளிப்பு நியாயமான பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இது மாணவர்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து தங்களுடைய நிலைமையை அறிந்து அல்லது பெற்றோர்களும் ஆசிரியர்கள் அவருடைய நிலைமையை அறிந்து அதற்கேற்ற மாதிரி அவர்களை தயார்படுத்தல் என்பது மிக முக்கியமான விடயமாகும். அப்போ அது ஒரு மிக முக்கியமான விடயம். அடுத்தது பரீட்சைகளின் போது, முன்னைய பரீட்சைகளின் போது மாணவர் எவ்வாறு தன்னுடைய செயற்பாட்டினை அவருடைய உடலியல் உடற்தொழிலியல் மாற்றங்களை நாங்கள் அவதானித்தோம். இந்த பரீட்சைக்குரிய நிலைமைக்கு அவர்களை தயார்படுத்தல் மிக முக்கியமானது. இப்போ உதாரணமாக ஒரு இப்போ சில ஸ்போர்ட்ஸ் அல்லது ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸில் எல்லாம் உளவியல் ரீதியாக பலரை தயார்படுத்துகின்றார்கள். ஒரு பெருமளவு உளவியல் ரீதியாக தயார்படுத்தித்தான் அந்த பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்கின்றார்கள். இப்போ அந்தளவு நாங்கள் ஓரளவு தயார்படுத்தப்பட்டாலும் ஓரளவு தயார்படுத்தல் என்பது மிக முக்கியமானது. அவை அந்த ஆரோக்கியமான நிலைமையை தோற்று. அடுத்தது மிக முக்கியமாக இந்த கல்வி கற்கின்ற நிலையில் மிக முக்கியமான பிரச்சனை இந்த உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் போடுறது. உடற்பயிற்சியே செய்யாமல் இருந்து கொண்டு கல்வியை கற்றுக்கொள்வது பெரிய வினைத்திறனாக அமையாது. அவை உடற்பயிற்சியுடன் கூடிய கற்றல் என்பது மிக முக்கியமானது. என்ற அது குருதியோட்டம், உடற்தொழிலியல் மாற்றம், உற்சாகமாக வைத்திருக்கின்ற தன்மை, பல விதமான மனச்சோர்வு, பதகளிப்பு குணங்குறிகளின் அளவை குறைக்கிறது, எல்லாவற்றுக்கும் உதவுகின்ற இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இது இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றது. டாக்டர், ஒரு மாணவரின் மனநலம் வந்து ஆரோக்கியமாக அமைந்திருக்கிறது என்பதை வந்து எதனை வைத்து கணிக்கலாம்? இப்போ நாங்கள் இந்த மனநலம் என்பதை நாங்கள் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியாக ஒரு கலகலப்பாக இருப்பதைத்தான் நாங்கள் ஒரு மனநலம் நல்ல நிலையில் உள்ளதாக கருதுகின்றோம். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீர்கள் அந்த வெளியில் முகமலர்ச்சியோட சிரித்து கொண்டும் இருக்கிறவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று கூற முடியாது. ஏன்னா ஆரோக்கியம் சார்ந்த விடயம் என்பது மேலும் பல காரணிகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு மாணவனுடைய ஆரோக்கியம் என்பது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்
2 3 மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் கவனித்துள்ளோம். ஒரு மாணவன் வந்து அவருடைய நண்பர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அவருடைய நண்பர்களிலும் அதுவும் குறிப்பாக அந்த நண்பர்களோடு ஏற்படுற ரிலேஷன் உறவு முறை எத்தகையது. ஒரு மாணவனை நீங்கள் பார்த்து உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறமா அல்லது நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாரா, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு எவ்வளோ காலமாக அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறன்றதை விடயம்ன்றது அவருடைய ஒரு ஆரோக்கியமான மனநிலையிலே சாத்தியமாகும். ரெண்டாவது நாங்கள் பார்ப்போம் என்றால் மாணவர்களுடைய அடுத்த விடயம் பார்த்தீர்கள் என்றால் தங்களுடைய உணர்ச்சிகளை எவ்வாறு அவர்கள் கையாளுகின்றார்கள் என்று. தங்களுடைய உணர்ச்சிகளை, கோபம், அப்படியான பல விடயங்களை எவ்வாறு கையாளுகிறார்கள் என்றது ஒரு மிக முக்கியமான விடயம். கோபம் ஏற்படும் பொழுது அவர் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற விதம், மற்றது அடுத்து தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்கு எவ்வாறு அவர்கள் உதவி கோருகின்றார்கள் என்பதை தங்கியிருக்கின்றது. இப்போ பல பிரச்சனைகள் வந்து மாணவர்களுக்கு ஏற்படும், அதை தவிர்க்கவே முடியாது. அப்படி ஏற்படுற பிரச்சனைகளை எவ்வாறு நாங்கள் அவர் உதவியை பெற்றுக்கொண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கின்றார், ஆசிரியரிடமாக இருக்கலாம், பெற்றோரிடமாக இருக்கலாம். இப்போ அது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. பல விடயங்கள் அடுத்தது வந்து இப்போ நீண்டகால உறவை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருப்பதற்கு, நீண்டகாலமான ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல். ஸோ உதாரணமாக இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு சூப்பர்விஷனான ரிலேஷன்ஷிப்ன்றது இந்த ஹாய் என்று சொல்லி போகிற ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒரு ஃப்ரெண்டை நல்லா புரிஞ்சு அவரோட நீண்டகால ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துகிற ஆற்றல் என்பது மிக முக்கியமான விடயமாக. இதில் அடுத்த மிக முக்கியமான விடயம் தங்களுடைய பிள்ளைகளையும் மற்றவர்கள் செய்கின்ற பிள்ளைகளையும் மன்னிக்கும் ஆற்றல். இப்போ அதை தன் ஃப்ரெண்டு இப்படி ஒரு பிள்ளை விட்டுட்டார்ன்றதை விளங்கி அதை மன்னிக்கிற ஆற்றல், இப்படி பல விடயங்கள் மனநலம் சார்ந்து காணப்படும். பொதுவாக நான் என்னுடைய அனுபவத்தில் மாணவர்களை கணிப்பதற்கு 2 விடயங்களை முக்கியமாக கொண்டிருக்கின்றேன். உதாரணமாக நான் முதலாவது ஒரு மாணவன்கிட்ட கேட்குறது பாடசாலைக்கு போகிறதுக்கும் விருப்பமாக இருக்கின்றதா, ஏன்? 2 கேள்வி அதில் இருக்குது. ஒன்று, பாடசாலைக்கு செல்வதற்கு விருப்பமாக இருக்கின்றதா, ஏன்? ஒரு மாணவன் எனக்கு பாடசாலையை போகிறதுக்கு விருப்பமாக இருக்கிறது, காரணம் வந்து அங்கே போனால் நான் படிக்கலாம், டீச்சர் என்னோட விஷயங்களை சொல்லி தருவார், நண்பர்களோட நான் கதைச்சு மகிழலாம், விளையாடலாம், பாடசாலை இடைவேளை நேரத்தில் விளையாடலாம், இவையெல்லாம் இருக்கிறதால நான் பாடசாலைக்கு போக விரும்புகின்றேன் என்றால் அந்த மாணவன் பாடசாலையோடு நன்கு இணைக்கப்பட்டிருக்கான அர்த்தம். அது ஓரளவு ஒரு 50 விதமான விடயத்தை குறிக்கின்றது. ரெண்டாவது, அப்படியான நல்ல விருப்பமான பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வர விருப்பமாக இருக்கிறதா, ஏன்? ஒரு மாணவன் சொல்லுனாலும் இல்லை, முடிய வீட்டுக்கு வந்தால் தான் எனக்கு நிம்மதி, வீட்டுக்கு வர விருப்பமாக இருக்கும், வீட்டில் வந்து பாடசாலையில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நான் வீட்டில் அம்மாட்ட சொல்ல வேணும், மற்ற தம்பியோ தங்கச்சியோட சேர்ந்து நான் விளையாட வேண்டும், ஒரு கொஞ்சம் டிவி பார்த்து இந்த பொழுதுபோக்கை கழிக்க வேணும். இப்படி ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது மாணவன் அந்த வீட்டோடையும் பாடசாலையோடையும் இணைக்கப்பட்டிருக்கிறதை காட்டுது. அவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கும் என்றால் அந்த மாணவன் வந்து ஓரளவுக்கு மன ஆரோக்கியமாக காணப்படுவதாகத்தான் சொல்ல வேணும். உதாரணமாக அண்மையில் ஒரு மாணவியை சந்திக்கும் பொழுது வீட்டுக்கு வர விருப்பம் இல்லை என்று விட்டார். அப்போ நான் அந்த வீட்டுக்கு வர விருப்பம் இல்லாத காரணம் என்று கேட்டால், வீட்டில் இன்னொரு தங்கச்சி இருக்கிறா, அந்த தங்கச்சி அந்த பிள்ளைக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்குற அல்லது சின்ன பிள்ளை ஒரு கரைச்சல் கொடுக்குறதால வீட்டுக்கு வர, அம்மா அதால் பேசுவா, அங்கே அவருடைய அந்த இணைப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இது ஒரு ரஃபாக நாங்கள் ஓரளவுக்கு இந்த மனநலத்தை அறியலாம். ஆனால் மனநலம் என்ற விடயம் வந்து ஆரோக்கியம் என்ற மன ஆரோக்கியம் என்றது ஒரு ஆழமான கூறுகளை கொண்டிருக்கின்றது. இப்போ உதாரணமாக ஒரு மாணவன்ட ஒரு சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணுறது, ஒரு சூழலுக்கு தன்னை ஏவாக்கப்படுத்தி கொள்கிற என்ற விடயம் கூடி ஒரு மிக முக்கியமானது. சில மாணவர்கள் தங்களை ஒரு பாடசாலைக்கு வந்தால், அந்த புது வகுப்புக்கு போனால், அந்த புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டால் எல்லாம் தங்களை அடாப்ட் பண்ணுறதுக்கு, அதை ஏவாக்க நிலைக்கு செல்வதற்கு கஷ்டப்படுகின்றார்கள். அப்படியானவர்கள் வந்து முக்கியம். அதிலும் இந்த அன்சர்டின்னு சொல்கிற ஒரு நிச்சயமற்ற தன்மைகள் ஏற்படும் பொழுது எவ்வாறு அவர்கள் தங்களை கையாடுகிறார். இந்த மனநலம் என்று சொல்லப்படுற விடயம் வந்து வெறுமனே ஒரு மகிழ்ச்சியாகவும் கலகலப்பாகவும் இருக்கிற விடயம் அல்ல, அதற்கும் அப்பா ஆழமான சில கூறுகளை கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான. இதை நாங்கள் தொடர்ந்து இவர்களோடு தங்களுடைய நேரத்தை செலவழிக்கின்ற பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் இவற்றை சரியாக கணிப்பிட முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. டாக்டர் கூறினீர்கள், இந்த மனநல ஆரோக்கியத்தை வந்து கணிப்பதற்கு வந்து எத்தனையோ விதமான காரணிகளை கூறினீர்கள். அதில் முக்கியமான காரணிகளாக கடைசியாக இந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பற்றியும் கூறினீர்கள். ஒரு மாணவரின் வந்து மனநலத்தை வந்து ஆரோக்கியமாக்குவதற்கு இந்த பெற்றோர்களின் பங்களிப்பு வந்து எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும்? இப்போ பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னா மாணவர்கள் வந்து
மாணவர்களுடைய மன ஆரோக்கியத்தின் அடிப்படை பெற்றோர்களில் தங்கி இருக்கின்ற. உதாரணமாக நீங்கள் ஒரு சிறு வயதில் குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் ஏற்படுகின்ற அல்லது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஏற்படுகின்ற பிணைப்பு என்று சொல்லுவோம், அட்டாச்மெண்ட், மிக பாதுகாப்பான பிணைப்பு ஏற்படும் என்றால், அதை சொல்கிறது செக்யூர் அட்டாச்மெண்ட் ஏற்படும் என்றால், அந்த பிள்ளைக்கு பயம் அல்லது ஒரு உறவுகளில் ஏற்படுற முரண்பாடுகளில் ஏற்படுற பயங்களவையெல்லாம் நீக்கப்பட்டு விடுறோம். அப்போ ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு பிள்ளைக்கு ஏற்படாது. ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படாத போது பாடசாலைக்கு செல்லும் பொழுதும் தாய் தந்தையரை பிரிந்து செல்லும் போதும் பாதுகாப்பற்ற நிலை அந்த பிள்ளைக்கு ஏற்படாது. அங்கே அது பிள்ளை ஆரோக்கியமாக செயல்படும். அது ஒரு மிக முக்கியமான கூறு. இப்போ நீங்கள் பாடசாலையில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு இல்லை, பாடசாலைக்கு வந்து எங்களுடைய அம்மா அப்பா வீட்டை வருவாவோ, நான் வீட்டுக்கு பூ கிடைக்குமோ, அம்மா திரும்பி வருவாவோண்டு ஒரு பதகளிப்பு, அது சொல்கிறது பிரிவு பதகளிப்பு, செப்பரேஷன் ஆங்ஸைட்டி காணப்படுகின்றது. அது இந்த ஆரம்பத்தில் ஏற்படுற பிணைப்பு சார்ந்தது. அதே பெற்றோர்கள் மிக முக்கியமான பங்களிப்பை பிள்ளை பிறந்த ஒரு கொஞ்ச காலத்திலிருந்தே மிக கவனமாக உருவாக்க வேண்டியது மிக அவசியம். அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்தும் பொழுது பிள்ளை பாதுகாப்பான உணர்வோடு பாடசாலைக்கு செல்கின்றார். பாடசாலையில் மற்றும் பொதுவாக பார்த்திங்கன்றால் பெற்றோர்கள் வந்து பாடசாலையில் உள்ள மாணவர்களை மனநலத்தை மேம்படுத்துவதற்கு மிக முக்கியமான விடயமாக நான் கருதுவது பெற்றோர்களுக்கிடையிலான சுமூகமான உறவு முறை, திருமண உறவு முறை. பெரும்பாலான விடயத்தில் மாணவர்கள் அச்சமடைஞ்சு பாதுகாப்பற்ற உணர்றது தாயின் தகப்பனும் சண்டை பிடிக்க முடியுங்க. அப்போ தாயின் தகப்பனும் தங்களுடைய சுமூகமான திருமண உறவை கொண்டிருப்பார்கள் என்றால் அது மிக முக்கியமாக பிள்ளையின் மனநலத்தை ஆரோக்கியமாக படுத்தும். அடுத்தது இந்த சிப்ளிங் ரைவல்ட்ரி என்று சொல்லுவோம், இந்த சகோதரர்களுக்கிடையே ஏற்படுற முரண்பாடு. இந்த சகோதரர்களுக்கிடையே ஏற்படுற முரண்பாடு ஏற்படக்கூடாதுன்னு நாங்கள் கருத தேவை. ஏன்னா அது ஏற்பட வேண்டும். ஒரு மாணவன் ஒரு பிள்ளையின் ஒரு ஆளுமையில் அது ஒரு மிக முக்கியமான கட்டம். ஆனால் இந்த சிப்ளிங் ரைவல்ட்ரி என்று சொல்லப்படுற இந்த முரண்பாட்டை பெற்றோர்கள் சரியாக கையாள வேண்டும். அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு இடையில் ஏற்படுற முரண்பாடை சரியாக கையாளுகின்ற பொழுது அங்கே ஒரு சுமூகமான உறவும் ஏற்படுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்ற. அடுத்தது மிக முக்கியமான விடயம் என்றால் பாடசாலைகளில் ஏற்படுற ஒரு அச்சம் தருகின்ற அல்லது ஹோம்ஒர்க் வீட்டு வேலைகள் இவற்றினால மாணவன் சரியாக பாதிக்கப்படும் பொழுது அதுக்குரிய ஆதரவினை வீட்டில் வழங்குது. ஒரு சிறிய நேரம் எடுத்தாவது அதில் ஆதரவை வழங்கி அந்த பிரச்சனைகளுக்கு பிள்ளை முகம் கொடுக்கறதுக்கு ஆரோக்கியமாக பேணுதல் என்பது மிக முக்கியமான விடயம். அதில் நான் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேணும். இந்த பிள்ளைகளை நாங்கள் வேறுபடுத்தி காட்டி இந்த குழந்தை வடிவாக செய்யும், அந்த பிள்ளை வடிவாக செய்யாது, இதண்டா இப்போ பாஸ் பண்ணும், இது பாஸ் பண்ணாதுன்னு சொல்கிற விடயத்தை மிக முக்கியமாக பெற்றோர்கள் தவிர்க்க வேணும். அதனால் பாதிக்கப்பட்ட பல பிள்ளைகளை நான் பார்த்துருக்கின்றேன். எனவே அந்த முரண்பாடுகள் எல்லாமன்றி ஒரு ஆதரவாக ஒரு சுமூகமான குடும்பத்தில் ஆரோக்கியமான மனநிலையில் பிள்ளை இருக்கும். அதில் அது பெரிய ஒரு விடயமாக செய்கிறதல்ல, ஒரு சாதாரணமாக செய்யப்பட வேண்டிய விடயங்கள். மற்றது பெற்றோருக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டில் பல பிள்ளைகள் சீரழிக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் என்ற ஒரு விடயத்தை எடுக்கும்போது அவர்களுடைய நிறைய நேரத்தை வந்து பாடசாலையில் தான் செலவழிக்கிறார்கள். இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் கூட அவர்களின் எதிர்காலத்தை வந்து நல்ல விதமாக எடுத்து செல்வதற்கு வந்து ஒரு பெரிய உந்துகோலாகத்தான் இருக்கிறார்கள். எனவே இந்த ஆசிரியர்கள் வந்து இந்த மாணவர்களின் மனநிலையை வந்து சரி செய்வதற்கு எந்த விதத்தில் வந்து உதவி புரிய வேண்டும்? பொதுவாக நான் இந்த ஆசிரியர்களின் விடயத்திலும் ஆசிரியர்களும் இந்த மாணவர்களை வேறுபடுத்தி பிரிவுபடுத்தி உயர்வு தாழ்வுபடுத்தி பார்ப்பது என்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா நான் என்னுடைய பல பயிலரங்கில் கேட்ட மாணவர்களுடைய கேள்விகளில் மாணவர்கள் பலர் தங்களை ஆசிரியரில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற மாற்றம் என்னென்று கேட்ட பொழுது இந்த தங்களை பாகுபடுத்தி பிரிம்புபடுத்தி வேறுபடுத்தி காட்டுவதை தவிர்த்தருவான். அந்த மாணவர்களே ஒட்டுமொத்தமாக ஒரே மாதிரியாக கவனிக்கிறது என்பது ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பணி. அப்போ அதை முதலாவதாக செய்ய வேண்டியிருக்கின்றது. ரெண்டாவது, மாணவர்களை ஒரு ஹோலிஸ்டிக்காக அவருடைய குடும்பம், சமூகம், அவருடைய பொருளாதார நிலைமை சார்ந்து பார்க்க தலைப்பட வேண்டும். அப்போ நாங்கள் ஒரே மாதிரி நாங்கள் அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு வேறு விடயம். ஆனால் அந்த பிள்ளையின் பேக்ரவுண்டோடு அந்த பிள்ளைக்கு ஏற்படுற பிரச்சனையை பார்க்குற ஆற்றல் என்பது வேறு விடயம். அப்படியாக அந்த ஹோலிஸ்டிக்காக பார்க்குறது அல்லது அந்த பிரச்சனைகளுக்கு ஊடாக அந்த பிள்ளையின் மனநிலையை பார்க்குற பொழுது
அந்த பிள்ளைக்கு அது மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். அடுத்தது அந்த ஆசிரியரின் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய அந்த வெளியை ஏற்படுத்த வேண்டும். இப்போ மாணவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அந்த ஒரு ஆசிரியரிடம் சொல்லக்கூடிய மாதிரியான வெளியே தோற்றுவிக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். அதிலும் குறிப்பாக பெற்றோர்களினால் மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவர்கள் அந்த வெளி அது பல சந்தர்ப்பங்களில் இந்த துஷ்பிரயோகங்கள் அப்படியான விடயங்களுக்கு உட்படுத்தப்படும் பொழுதும் அந்த மாணவர்களுக்கு இந்த வெளி சரியாக காணப்பட்டால்தான் அதை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மாணவர்களை தண்டிப்பது என்ற விடயத்திலும் ஆசிரியர் மிக நிதானமாகவும் சரியான முறையிலும் கையாளவன். இப்போ சில பெரும்பாலான ஆசிரியர்கள் தண்டிக்கும் பொழுது ஒரு விதமான உணர்ச்சி வசப்பட்டு தங்களை இழந்துதான் அவர்கள் அதை தண்டிக்கின்றார். அப்படியான தண்டிப்புகள் விதமான ஒரு பழிவாங்கும் மற்றும் ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்திவிடும். அப்போ தண்டிப்பு அல்லது கண்டிப்பு என்பது ஒரு நிதானமாக செய்யப்பட வேண்டிய விடயம். இவற்றையெல்லாம் நாங்கள் கவனிக்கும் பொழுது, ஆசிரியர்கள் இவற்றை எல்லாத்தையும் செய்யும் பொழுது மாணவர்களுடைய மனநலம் என்பது மேம்படுகின்றது அல்லது பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. டாக்டர், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் என்ற ஒரு விடயத்தை எடுக்கும்போது அவர்கள் பெரும்பாலான நேரத்தை பாடசாலையில் செலவழித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பாடசாலையில் அவர்கள் கல்வி கற்கும் போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடும்? முக்கியமாக இந்த மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்டவர்களாக காணப்படுகின்றார். இந்த 30க்கு மேற்பட்ட மாணவர்கள் இடத்துல இருக்கும் பொழுது ஏற்படுற சில பிரச்சனைகள் அங்கே ஏற்பட சந்தர்ப்பம் இருக்கிறது. உதாரணமாக அந்த புலியிங் என்று சொல்வார்கள். இந்த நேரம் அந்த பொடியனை இழுத்து நோண்டி கொண்டு அல்லது பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிற அந்த புலியிங் என்று சொல்லப்படுற விடயம் ஒரு மாணவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. அப்போ அந்த புலியிங்கும் அதுக்கு என்ன நடக்கும் என்றால், பிறகு அந்த மாணவர்கள் ஆசிரியரிடம் அதை சொல்லும் பொழுதும் ஆசிரியரும் அது ஒரு விதமான பக்கச்சார்பாக சில விடயங்களை முடிவுகளை எடுக்கும் பொழுது அது மாணவர்களை பெருமளவு பாதிக்கின்றது. அப்போ இந்த புலியிங் என்று சொல்லப்படுற விடயத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டியது பாடசாலை இந்த மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுறது. அதை விட இந்த குழு சேர்ந்து மாணவர்கள் மோதல்லையும் விடுபடுற ஒரு தன்மையும் காணப்படுகின்றது. அப்போ இந்த குழு சேர்க்கையை நாங்கள் முற்று முழுதாக தவிர்க்க முடியாது. ஆனால் என்ன செய்யலாம் என்றால், அவர்கள் ஒரு ஆரோக்கியமான குழு செயற்பாட்டை நாங்கள் பாடசாலையில் தொடக்கத்திலிருந்தே உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ ஆரம்பத்திலேருந்து ஒரு ஆரோக்கியமான குழு செயற்பாடு ஏற்படும் பொழுது இந்த தேவையற்ற கேங் என்று சொல்லப்படுற அந்த அடிதடியை அல்லது வேறுபட்ட அந்த பிரச்சனைகள் வர்றதை தவிர்த்து கொள்ளலாம். உதாரணமாக சில கிளப்ஸ் இருக்குது. அப்போ அப்படியான விளையாட்டு போட்டிகள் குழு சேர்க்கையாக செய்யலாம், இலக்கிய நிகழ்வுகள் குழு சேர்க்கையாக செய்யலாம், சில விழாக்களை நாங்கள் குழு சேர்க்கை. அந்த குழு சேர்க்கைக்கான ஒரு உந்துதல் மாணவர்களிடம் காணப்படும் பொழுது அதை ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படுத்த ஒரு பாதகமான குழு சேர்க்கைக்கான சந்தர்ப்பம் குறைவடைந்து காணப்படலாம். அடுத்தது மிக முக்கியமாக ஒரு பாடசாலையில் ஆசிரியர் மிக முக்கியமாக தான் ஒரு சரியான வழியில் நடந்து ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறதுன்றது மிக முக்கியமான விடயம். இப்போ மாணவர்களுக்கு முன்மாதிரியாக ஆசிரியர்கள் திகழ்வது என்பதும் மிக முக்கியமான விடயம். ஆசிரியரை அவர்கள் பின்பற்ற ஒரு விடயம் பெருமளவு காணப்படுகின்றது. அதைவிட நாங்கள் மாணவர்களை ஒரு இப்பொழுது உள்ள நிலையில் மாணவர்கள் பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய ஏது நிலை வல்னரபிலிட்டி என்று காணப்படுகின்றது. உதாரணமாக போதைப் பொருட்கள், வெறும் சில பதார்த்தங்களுக்கு அடிமையாதல் மற்றும் டிவி மொபைல் ஃபோன் சார்ந்து சில விடயங்கள், அது சார்ந்து ஆபாச படங்களை பார்ப்பதற்கான அந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படுற நிலைமை அதிகரித்து காணப்படும். அதிலிருந்தும் அந்த மாணவர்களை பாடசாலை சமூகம் பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான விடயம். அதை பற்றிய ஒரு விதமான விழிப்புணர்வு அப்படியான விடயம். இவை எல்லா பற்றியும் விட துஷ்பிரயோகங்களுக்கு உட்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்து காணப்படுது. இந்த துஷ்பிரயோகங்கள் பற்றிய விழிப்புணர்வு, இந்த துஷ்பிரயோகங்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது, அதை எவ்வாறு கண்டுபிடித்ததிலிருந்து மாணவர்களை பாதுகாத்தல். சில மாணவர்கள் பார்த்தீங்கன்றால் தொடர் துஷ்பிரயோகங்களுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார் பாடசாலைகள். இப்படியான விடயங்களை கவனிக்கிறது என்பது மாணவர்களுடைய மன ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான விடயமாக கருதும். பொதுவாக டாக்டர், இந்த நண்பர்களின் சேர்க்கை என்பதும் கூட ஒரு மாணவரின் மனநலத்தை ஆரோக்கியமாக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு உந்துகோலாக அமைகிறது. இந்த நண்பர்களின் சேர்க்கை என்பது ஒருவரின் எதிர்காலத்தில் எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது? உதாரணமாக நாங்கள் இப்போ ஒரு கட்டளமை பருவத்துக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த நண்பர்கள் என்பவர்கள் தங்களுடைய வகிபாகம் அல்லது ரோல் மாடல் என்று சொல்கின்ற நிலையை அடைகிறார்கள்.
தங்களுடைய நண்பர்களைப் போல அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை மாறுகின்றது. இப்போ ஆரம்பத்தில் பெற்றோர்களைப் போன்று, பின்னர் ஆசிரியர்களை தங்களுடைய வகிபாகமாக கொண்டவர்கள் நண்பர்களை வகிபாகமாக ஆக்கி கொள்ளும் பொழுது அவர்களால் ஏற்படுகின்ற பல விடயங்கள் இவர்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அவை இந்த நண்பர்களோடு சேரும் பொழுது அந்த மனநலம் ஆரோக்கியமான ஒரு மாணவன் சில ஆற்றல்களை பெற்றிருக்க வேண்டும். உதாரணமாக சில விடயங்களுக்கு நோ சொல்ல தெரியும், சில விடயங்களுக்கு மறுதளித்து அதில் பங்கு பெற்றாமல் இருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. இரண்டாவது, சில விடயங்கள் தனக்கு பாதகமாகவோ அல்லது விளங்காத விடயங்களை பெற்றோரோடும் ஆசிரியரோடும் கலந்தாலோசிக்கின்ற நிலைமையை தோற்றுவிக்க வேண்டும். அடுத்தது, சில விழுமியங்களை பாடசாலையும் ஆசிரியர்களும் மற்றது பெற்றோர்களும் மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும். இப்படியான ஒரு கல்ச்சரை நாங்கள் அந்த மாணவர்களுடைய அந்த குழு சேர்க்கையில் ஏற்படுத்துவோம் என்றால் மாணவர்கள் பெருமளவுக்கு பிறகு செல்ல மாட்டார்கள். அவன் இந்த குழு சேர்க்கை அல்ல பிரச்சனை, அந்த குழு சேர்க்கையால் உருவாக்கப்படுகின்ற அந்த கல்ச்சர் என்று சொல்லுவோம். ஒரு விதமான அதுக்குள்ளே உருவாகிற ஒரு கலாச்சார நியமம் என்பது மிக முக்கியமாக அமைகிறது. அதை சரியாக உருவாக்குவதில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பெருமளவு பங்கு வைக்க வேண்டிய தேவை. ஏனென்றால் இது அவருடைய நீண்டகால பாதிப்புக்கு வழிகோலலாம். உதாரணமாக நாங்கள் பாடசாலை மாணவன் என்பது கிட்டத்தட்ட 21 வயசுக்கு முந்தினது பருவம். இப்போ 21 வயசுக்கு முதல் ஏற்படுகின்ற பழக்கங்கள், போதைப்பொருள் பாவனையோ வேறு விடயங்களோ அவருடைய மூளையில் நிரந்தரமான பாதிப்பை அல்லது வடுவினை ஏற்படுத்தி விடுகின்றது. அதுவே 21 வயசுக்கு பிறகு ஏற்படும் பொழுது அத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்போ இப்படியான இளம் பருவத்தினர் அத்தகைய பாதிப்புக்கு உட்படாமல் பாதுகாக்க வேண்டியது நான் நினைக்கிறேன் பாடசாலை, சமூகம், மற்றது பெற்றோர்களுடைய கடமையாகும். புதிய வருடத்தில் மாணவர்கள் மட்டுமல்லாமல் நாங்கள் அனைவருமே ஒரு இன்பகரமான ஒரு புதிய வருடமாக அமைவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்பதையும் கடைசியாக சொல்லுங்கள் டாக்டர். நான் பொதுவாக குறிப்பிட வேணும்னா, நாங்கள் இந்த நவீன உலகத்தில் நாங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் மன ஆரோக்கியத்தோடும் இருப்பது என்பது எங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்களை பொறுத்தது. நாங்கள் ஒரு புத்தி கூர்மை மிக்கவராக இருப்பதை விட சில ஆற்றல்களை கொண்டிருக்கிறது மிக முக்கியமானது. எனக்கு தேவையில்லாதவற்றுக்கு நோ சொல்லக்கூடிய ஆற்றல் என்பது மிக முக்கியமான விடயம். என்னுடைய உணர்ச்சிகளை நான் கையாண்டு ஆரோக்கியமான உறவை ஏற்படுத்த வேண்டியது என்பது இன்னொரு ஆற்றல். அடுத்தது, பாதகமான இந்த உலகத்தில் நான் என்னை பாதிக்காத மாதிரி அல்லது நான் பாதகமான விடயங்களை தெரிவு செய்யாமல் இருப்பது என்பதும் ஒரு தெரிவு செய்கின்ற ஆற்றல். பிரச்சனைகள், நபருடைய பிரச்சனைகள், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவோம், நபருடைய தொடர்பாற்றல் அல்ல நபருடைய உறவாற்றல், இப்படியான ஆற்றல்களை வளர்க்குறதுக்கான ஒரு விடயமாக கொள்றதான் நான் நல்ல பண்ணிருக்கிறேன். அவரோட ஸ்கில்ஸ், அவருடைய ஆற்றல்களை நான் என்னுடைய இந்த கடந்த வருடத்தில் என்னிடம் இல்லாத ஒரு ஆற்றலை, ஸ்கில்லை நான் அடுத்த வருடத்தில் நான் பெற்றுக்கொண்டு நான் என்ன மேம்படணும், வளர வேணும் என்று நினைக்கிறது மிக முக்கியமானது. இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றித்தான் கலந்துரையாடியிருந்தோம். மாணவர்களின் மனநலம் பற்றி கதைத்திருந்தோம். அதில் முக்கியமாக கல்வி நடவடிக்கைகளில் எவ்வளவு ஆர்வமாக ஈடுபட வேண்டும், அது மட்டுமல்லாமல் பெற்றோர்களின் ஆசிரியர்களின் பங்களிப்பு எந்த விதமாக அமைந்திருக்க வேண்டும், இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான விடயங்களை பற்றி கதைத்திருந்தோம். இந்த மாதிரியான நிறைய பொதுவான விடயங்களை நமக்காக இன்று வழங்கியிருந்தார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மனநல மருத்துவரான டாக்டர் எஸ் சிவதாஸ் அவர்கள். டாக்டர் இன்றைய எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய பொதுவான விடயங்களை நம் அனைவருக்குமே புரியக்கூடிய விதத்தில் சொல்லித் தந்தமைக்காக எமது மனப்பூர்வமான நன்றிகள். இன்றைய எமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வாகவும் பயனுள்ள விடயமாகவும் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம்.